இங்கிட்ட ஒரு கால் அங்கிட்ட ஒரு கால், அங்கிட்ட ஒரு கால் இங்கிட்ட ஒரு கால், அப்படி அல்ல. அவரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அவரை கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சிருங்க, உடம்புப்படி பிடிச்சிருங்க. அவர் தான் எனக்கு எல்லாமே, நீங்கள் தான். இங்கே இருங்க, ஒன்று தெரிஞ்சுக்குங்க. அண்ணாலம்மா எத்தனை சொந்தக்காரங்க இருக்குது, எத்தனை வைத்தியர்கள் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க, யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணல. தனக்கு வந்த அவமானத்தை என்ன அவமானம் வந்துச்சு, மலடி அப்படின்னு. நீங்கள் நம்மளுக்கு ஒரு மலடின்னு ஒரு அவமானம் வந்தால் நீங்கள் முதல் என்ன செய்வீங்க, அம்மாவுக்கு ஃபோன் போடுவீங்க. ஒரு தங்கச்சி இருக்குது, அந்த தங்கச்சியை பக்கத்து வீட்டுக்கார சண்டை போட்டு மலடின்னு சொல்லி வஞ்சி பிடிச்சி நீ உட்காந்து அழுகிற. உடனே நேரம் எங்கே ஃபோன் போடுவேன், உனக்கு 3 அக்கா இருக்காங்க, 3 அக்கா இருக்காங்க. முதல் அம்மாவுக்கு போடுவேன், 3 அக்காவுக்கு போடுவேன். நாளைக்கு 4 பேர் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வருவாங்க. ஏன் பிள்ளை மறுபடியும் சொல்கிற அப்படின்னு ஒரே கலகமாக உண்டாகும். ஆனால் நிந்தையும் அவமானத்தை அந்த அண்ணாலம்மா யார்ட்டையும் சொல்லலை. ரெண்டாவது, அவங்க கேட்ட காரியத்தை கேட்டாங்களோ ஒழிஞ்சு மற்றபடி என்னை இப்படி கேட்டா அப்படின்னு கூட அந்த பாயிண்ட்டை கொடுக்கல ஜெபத்தில். இந்த ஒருத்தி அவள் வந்து என்னை ரொம்ப இந்த மாதிரி கேட்டா அவளை சும்மா விடாதீங்க, அவளை உண்டுலேன்னு பண்ணுங்க, அப்போல்லாம் கேட்டிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் கேட்கல. அதெல்லாம் என்ன செய்யலை, கேட்கலை. அவர்கள் காரியத்தை மட்டும் கேட்டாங்க. அது எப்படி கேட்டாங்க, இதயத்தை ஊற்றினாங்க. அப்போ அதில் உறுதியாக இருந்தாங்க, கற்பத்துக்கனியை பெற்றுக்கொள்வதில் உறுதியாக இருந்தாங்க. கண்டிப்பாக பெற்றுக்கொண்டார்கள்.